வணக்கம். மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. தமிழ்நாடு கரப்பான்பூச்சி கட்சியின் கொடி அறிமுகம் மற்றும் மாநிலம் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநில தலைவர் சி. பிரம்மா பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பி. சிவகுமார், பொருளாளரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஆர். ஜனார்த்தனன், துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், இணைச் செயலாளர் பாலாஜி, துணை செயலாளர் ஜோசப் பெத்தானியேல், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் விஜய் டிவி கலையரசன் மற்றும் மாநில பிற அணியினர் கலந்து கொண்டனர். அப்பொழுது தமிழ்நாடு சிஜேபி கட்சியின் தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: இந்திய அளவில் சிஜேபி ஒரு இயக்கமாக உள்ளன. தேசிய அளவில் ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட வேண்டியது இல்லை. அதை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கிறோம். தமிழக முதல்வர் செயல்பாடுகள் பற்றிய கேள்விக்கு அவர் பதிலளித்ததாவது: நாங்கள் ஆட்சி வந்தால் ஊழலை முற்றிலுமாக ஒழிப்போம் என்று கூறிவிட்டு இன்று மாற்று கட்சியில் இருந்த ஊழல் பேர்வழிகளை தன் கட்சியில் இணைத்து கொண்டிருக்கிறார். இது போன்ற செயல்பாடுகள் மூலம் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்வது அபத்தமான ஒன்று. தன் ஆட்சியில் மாற்று கட்சியிலிருந்து காந்திஜி, நேருஜி, நேதாஜி சேர்த்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு இது மாற்றமில்லை. விஜயின் 1 மாத கால ஆட்சி மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. ஆகவே தமிழ்நாடு சிஜேபி மக்களின் நலனின் அக்கறை கொண்ட கட்சியாக செயல்படும் என்று அவர் தெரிவித்தார். செய்தியாளர் அசோகன் பாப்பையன். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பிரம்மா பாலசுப்ரமணியம், தமிழ்நாடு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர். இன்று சென்னையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக முதல் கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு வருகை தந்த அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகை தந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களுடைய கொள்கைகள் மற்றும் எங்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளை விரிவாக விரிவித்தோம். பின்பு எங்களுடைய கட்சியினுடைய நோக்கமும் செயல்களும் என்ன என்பதையும் எங்கள் நிர்வாகிகளிடம் தெரிவித்தோம். மேலும் இது போன்ற கூட்டங்கள் நிறைய ஒரு மாவட்டங்கள்லயும் நடக்கும் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சி மூலியமா அங்க தெரிவிச்சோம். எல்லா கட்சிகளும் நீங்க சொல்ற மாதிரி கொள்கைகள் வச்சிருக்காங்க, அதுதான் நாங்க வச்சிருக்குன்னு சொல்றீங்க. அந்த கொள்கைகளை யாரும் நிறைவேற்றது கிடையாது. பேருக்கு கொள்கைகள் சொல்றாங்க, ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கொள்கைகளை பத்தியே மறந்து போயிடுறாங்களே. நாங்க அதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் திருப்பி அந்த ரிமைண்ட் பண்ணி அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவோம்னு சொல்றதுக்காக அந்த கட்சி. நாங்க கட்டமைப்பு செய்யறதுக்காக ஆலோசனை கூட்டம் போறது அபு பேலஸ் ஹோட்டல்ல வச்சோம். பேமெண்ட் கொடுத்தாச்சு. பேமெண்ட் கொடுத்த அப்புறமா அந்த ஹோட்டலுடைய நிர்வாகிகளை தமிழக அரசுடைய கைக்கூலியாக செயல்படும் இந்த காவல்துறை டைரக்டாக அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே மிரட்டி சீல் வெப்பன்னு சொல்லிட்டாங்க. எங்களுடைய முதல் கூட்டம் இது. ஜனநாயக முறைப்படி நாங்க ஏற்கனவே மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி இன்னைக்கு இருக்க தாவேக அரசு பல தடவை சொல்லியிருக்காங்க. ஆனா ஜனநாயக முறைப்படி நாங்க ஒரு பொது இடத்துல நடத்தினா இது பிரச்சனை. ஒரு பிரைவேட் பிளேஸ்ல பணம் கட்டி பில் வாங்கி எங்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறோம். அதே இந்த அரசு ஏற்க விடலையே. அப்படி நம்மளுக்கு எங்களுடைய கட்டமைப்பு ஏற்கனவே பயந்துட்டாங்க தானே அர்த்தம். தமிழக அரசு பயந்தனால தானே இதுவாக அவங்க அனுபவித்த அந்த வழிகளை அந்த கமிஷன் அவங்க அதே செய்யறாங்க. அதிகாரம் மாதிரி இப்போ ஏற்கனவே அவங்க சொன்ன விஷயத்தையே அவங்க சரியா செய்யல. திமுக எங்களை முன்னாடி இருந்த திமுக அரசு எங்களுக்கு சரிவர அனுமதி தரல, எங்களால மக்கள் இடத்துல போய் எங்கிட்ட கொண்டு சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதேதான் இப்ப இவங்களும் பண்றாங்க. நாங்க வந்தோம்னா ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா இந்த அரசு. மக்களுக்காக கேள்வி கேட்டா அந்த கேள்வி கூட பதில் சொல்ல முடியாது, மக்கள் கேள்வி கேட்டா எனக்கு அந்த ஆன்சர் சொல்றதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி ஓடும் பொழுது அந்த விஷயம் நாங்க இருக்க மாட்டோம்ல. மக்களாக இருக்கோம். நாங்க தான் எங்க கட்சி ஆலோசனை சொல்றோமே, எங்களுடைய நிர்வாகிகள் யார் இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். 5 கொள்கைகளை பத்தி நாங்க வச்சிருக்கோம். மேற்கொண்டு யாராவது நிர்வாகிகள் சொன்னீங்கன்னா அதே நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொல்றோம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அமைப்பா தான் இருக்கு, கட்சியா மாறல. நாங்க கூட சேர்ந்து இருக்கிறத இப்ப ப்ரூஃப் பாத்தீங்க. அங்க இருந்து டெல்லியில இருக்க நபிஜ கொடுக்க சௌரவே பேசுறாரு. அதை நீங்க வீடியோ கால்ல பாத்திருப்பீங்க.
இதை நாங்க அமைப்பா கொண்டு போனோம்னா அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியாது. நிறைய அமைப்புகள் இருக்கு நம்ம ஊர்ல. அமைப்புகள் சொன்னா தனிநபர் சொல்ற மாதிரி தான். ஏதோ ஒரு அரசியல் கட்சி வந்து அதிகாரத்துல போய் கேள்வி கேட்கும் பொழுது கண்டிப்பா அந்த அரசு செவி கொடுத்து கேட்டுதானே ஆகணும். இப்போ நார்மலா ஒருத்தர் வந்து வராரு, ஆர்ப்பாட்டம் பண்றாருன்னா அது எவ்வளவு பேர் வந்து விஷயத்தை வெளியே கொண்டு வர முடியல. ஒரு தெருமுனை கூட்டம் மாதிரி தான் நடக்குது. இதே ஒரு கட்சியாக பதிவு செஞ்சு அது ஒரு அரசியல் அதிகாரத்துக்குள்ள நாங்க போயிட்டு வரும் பொழுது அதுக்கு அவங்க பதில் சொல்லி தானே ஆகணும். சார், கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. திமுகவுக்கு தான் நாங்கள் போட்டி, உங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு. இப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. இப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் தாவைக்கு தான் போட்டின்ற மாதிரி ஏதாவது? சார், நாங்க வந்து முழுக்க இடதுசாரிகள். மத்தியில் இருக்க பிஜேபியை 2029 திருப்பி வரவே கூடாது என்ற எண்ணத்துல இருக்கும். அதே மாதிரி தாவேக அரசு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முரண்பாடுகள் இருக்கு. எங்களை வந்து யாரையும் ஊழல் செய்தவங்க கேள்வி கேட்க கூடாது, நான் ஊழல் செய்ய விடவும் மாட்டோம், ஊழல் செய்தவங்க கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ ஒரு கட்சியில யாரெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு? காந்திஜி, நேருஜி, சுபாஷ் சந்திரபோஸ்ஜி, நேதாஜி, இவங்க இந்த ஜிங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்காரு. எல்லாம் ஊழல் செஞ்சவங்க தானே சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் இந்த ஆட்சி மட்டும் எந்த வகையில் நல்லபடி நடக்கும்? போட்டியிட வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல, இப்போதைக்கு நாங்க இந்த இடைத்தேர்தலில் வந்து போட்டிடுறதுக்கான எந்த ஒரு ஆலோசனை எடுக்கல. மேலும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை செய்து முடிவு எடுத்தோம்னா அதை நாங்க கண்டிப்பாக தெரிவிக்கிறோம்.